ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போடலை. வீடியோ போடல. எல்லாத்துக்கும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணோம். என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த அப்பா கிடையாது. அம்மா தம்பி 2 பேர் தான். அவங்க வந்து சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, தூத்துக்குடிக்கு. நான் வந்து என்னோடய படிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இங்கே திண்டுக்கல்ல வந்து ஸ்டே பண்ணிட்டேன். அப்போ தனியாக ஒரு ரூம் எடுத்திருக்கேன். இந்த ரூமில் தான் தங்கியிருக்கேன். அந்த ரூம் வந்து ஒரு ரூம் டூர் மாதிரி கட்டலாம். நீங்கள் என்னோடய எல்லாத்துலேயுமே இருந்திருக்கீங்க. என்ன சொல்கிறது, உங்களால் வந்து நிறைய விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட இதெல்லாம் காமிக்கணும்ல. என்ன மாதிரி ரூம் எடுத்திருக்கேன், என்னோடய ரூமில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, என்னோடய திங்ஸ் எப்படி இருக்கும் இந்த ரூமில் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த விளாக். வெல்கம் டு மை ரூம். தென் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நீங்கள் அப்போ மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் பையன் அடிச்சுட்ருங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். தென் வாங்க ரூம்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் இது. ரூமில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக காமிக்கிறேன். என்னால் வந்து கேமரா கையில் பிடிச்சிட்டே பேச முடியாது. அதனால் பேக் கேமராவில் உங்களுக்கு அந்த ஆங்கிள்லாம் காமிக்கிறேன். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் ஷாட்ஸ் வந்து இந்த ரூம் வந்து எடுக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூம்குள்ளே என்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுவிட்ச் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சுவிட்ச் நிறைய இருக்குது. பட் வந்து இது வந்து ஃபேன் சுவிட்சு, அது எனக்கு தெரியும். இது லைட் சுவிட்சு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது லைட் சுவிட்சு. மிச்சம் இருக்க சுவிட்சுலாம் என்னென்னு எனக்கு தெரியாது. நம்ம சீக்கிரமாக ஒரு லேப்டாப் வாங்கினோம் அப்படின்னா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர் இருக்குது. தென் ஒரு மிரர் இருக்குது. மிரர் வந்து இன்னும் மாட்டலை. ஆணி அடிக்கலை இன்னும். ஆணி அடிக்கலாமா இல்லை அந்த டபுள் சைட் ஷேப்பில் ஒன்று இருக்குமே அது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற அதே பேக். நீங்கள் நிறைய இதில் பாலமலை போனப்போ இந்த ஜிப்பை பிஞ்சுது. நான் இன்ன வரைக்கும் இந்த ஜிப்பை தைக்கவே இல்லை, மறந்துடுறேன். தென் 2 ரோப் இருக்குது பேக் டைப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் காமிச்சதே இல்லை உங்கள்கிட்ட. இது ஸ்கூல் படிக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த ரோப்பு. ஒரு ஷர்ட் இருக்குது. தென் வெளியே போகிறதுக்கு இந்த ஷர்ட் யூஸ் பண்ணுறது. தென் ஒரு பேண்ட்டு, அது ஒரு டிஷர்ட். இது இங்கே ரூம்குள்ளே இருக்கப்போ போட்டுக்கலாம். பின்னாடி கேலண்டர் இருக்குது. நான் டேட்டே பார்க்க மாட்டேன். தென் இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருந்திருக்கு. பட் நான் வரப்போ அந்த வாஷ் பேஷன் இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். ஓகே. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் மேலே துண்டெல்லாம் இருக்கும். இது நாட்டாம படத்தில் வர மாதிரி ரைடிங் ஜாக்கெட் மேலே துண்டு அப்படியே. அதுக்காக நம்மளோட ஹெல்மெட் இருக்குது. தென் ஜொமேட்டோ டெலிவரி பேக் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நான் இப்போ டெலிவரி கிளம்பணும். இப்போ மணி 1 o'clock ஆகிடுச்சு. துணி துவைக்க வேண்டிய இருந்துச்சு, துவைச்சிட்டு இருந்தேன். தென் இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லெதர் ஜாக்கெட். இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஜாக்கெட். இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே நான் வந்து பெட்டில் படுக்க மாட்டேன், கீழே தான் படுப்பேன். பாய் இருக்குது, தலவாணி, தென் போர்வை இருக்குது. தென் என்னோடய ஃபேவரெட்டு, இது க்யூட்டாக இருக்கும், குட்டி தலவாணி. நான் காலுக்கு வச்சு படுப்பேன். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் இருக்குது. தென் அந்த அரிசி மூட்டையில் வந்து பழைய பொருள் ஏதோ கிடக்கும்னு நினைக்கிறேன். தென் தம்பிள்ஸ், நாங்களும் ஜிம்முக்கெலாம் போவோம்ப்பா. இது அப்புறம் கீழே சோப் ஐட்டம். அது பார்த்திங்கன்னா இந்த பை இருக்குல்ல, இந்த பை பார்த்திங்கன்னா இந்த பை ஃபுல்லாக வந்து புக்கு தான் இருக்குது. படிக்கிற பை நினச்சிக்காதீங்க, நான்லாம் புக்கை தொட்ட சரித்திரமே கிடையாது. தென் இது பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, ஒரு செம்பு, 2 கிளாஸு. ஓகே. தென் அப்புறம் என்ன இருக்குது, 2 வாட்டர் பாட்டில் இருக்குது. தென் இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு. ஏதோ வார்ட்ரோப்னு வச்சுக்கலாமே, மொத்தமாக இதில் தான் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா தென் அங்கே மொத்தம் 3 க்ரீம் இருக்கும். தென் அது பார்த்திங்கன்னா 2 வந்து சார்கோல், ஒன்று பார்த்தீங்கன்னா பெரி க்ரீமு. எனக்கு வந்து நான் வெயில் அலையிறதுனால ரொம்ப இதாக இருக்கும். என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிம்பிள்ஸ் வரும், அதெல்லாம் குறைக்கிறதுக்காக. அது என் வழக்கமாக பார்த்திங்கன்னா சீப்பு, அது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஆக்ஷன் கேமரா ஐட்டம்ஸு. உள்ள மெமரி கார்டு, பென்ட்ரைவு, இப்படி நிறைய ஐட்டம் இருக்கும். தென் இது வந்து ஒரு பவுடர் டப்பா. தென் இது கிளிப் டப்பா, இதை கீழே வைக்கணும். ஓகே, கீழே வச்சு. தென் ஒரு சீப்பு. தென் ஒரு மிரர் இருக்குது. இந்த மிரரில் பார்க்குறீங்களா, நான் தான் அது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஈக்கன் ஹெச்என்ஆர் அக்சசரிஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். கேமரா உள்ளே தான் இருக்குது. ஆக்ஷன் கேமராலாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. தென் இது வந்து ஒரு ட்ரைபாடு, பட்ஜெட் ட்ரைபாட். இது வந்து பார்த்திங்கன்னா 310 ரூபா. இப்போ நான் வந்து ஒரு ட்ரைபாட் வச்சுருக்கேன், அதை பற்றி நான் அடிக்கடி போகிற வீடியோவில் சொல்கிறேன். தென் ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. இதை நான் பாட்டு கேட்க யூஸ் பண்ணேன், மற்றபடி வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய பர்ஸு. தென் இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட பைக்கி. இப்போ அவன் ஃப்ரெண்டில் தான் அவனோட பைக்கில் தான் நான் வந்து வேலைக்கு போகணும். ஏன்னா பிளாக்கி பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் வந்து இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தென் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த போபோ மொபைல் கேஸோட அந்த இது. அப்புறம் 2 லேப்டாப் ஸ்பீக்கர் இருக்குது. தென் ரூமோட பூட்டு, ட்ரிம்மரு, தென் 2 மொபைல்ஸ் இருக்குது. அதை நான் இன்னும் சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். பட் ரெண்டுமே பெஸ்ட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மொபைலு. ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல். இதுவே பார்த்தீங்கன்னா பழைய மொபைல் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்கினேன், சாம்சங்.
இது சாம்சங் A2 வந்த புதுசில் எடுத்தது, அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அதனால் இந்த ஃபோனை தூக்கி போட மனசே இல்லை எனக்கு. ஸோ அதனால் இங்கேயே இருக்கும் எப்பயுமே. தென் ட்ரிம்மர், தென் பார்த்தீங்கன்னா இது ஸ்விக்கி டேப்பு. ஸோ டேப் வாங்க காசு இல்லை, ஸோ அதனால் ஸ்விக்கி டேப்பை சுட்டாச்சு கடையிலேருந்து. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கடவுள்கள் எல்லாமே இருப்பவர்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு, ஒரு கப்பு. தென் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டோட ரெயின் லைனர், தெர்மல் லைனர் இருக்கும். தென் இது வந்து வண்டி கவரு, அப்புறம் கிரிக்கெட் பேட்டு. நான் ஸ்போர்ட்ஸ் மேன் தான்ப்பா. அப்புறம் நம்மளோட இது வந்து நார்மல் ஷூஸ், இது பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஷூஸ் இது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளும் ஹை குவாலிட்டியில் என்றைக்குமே வாங்கின சரித்திரமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினலு. இது 1500 வரும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 தான் வந்துச்சு. பட் வந்து செம்ம யூஸாக இருந்துச்சு. 500 ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து. இந்த ஷூ நல்லா இருந்துச்சு. தென் அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குடம் இருக்குது. இதில் தண்ணியே இல்லை, தண்ணி பிடிச்சி வைக்கணும், இல்லைன்னா கேன் தண்ணி வாங்கிட்டு வரணும். தென் அடுத்து டஸ்ட்பின்னு, ஒரு விளக்கமாறு, ஒரு முறம். ஓகே, இவ்வளோ தான் என்னோடய ரூம் இது. தென் இங்கே ஒரு லைட் இருக்குது, காமிச்சிட்றேன். அப்புறம் ஒரு ஃபேன் இருக்குது. அங்கே ஒரு குண்டு பல்பு இருக்குப்பா, அது வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு, மாற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வெளியே போகலாம். ஸோ ரூமுக்கு வெளியே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஸோ ரூமுக்கு வெளியே வந்து வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதான் ரூமுக்கு வெளியே இருக்க வியூ இது. ஸோ நம்ம வந்து மேலே 2வது மாடியில் இருக்கோம். ஸோ தினமும் நைட்டும் காலையில் ஏறி இறங்க வேண்டியிருக்கும். ஸோ பரவாயில்ல, எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சன்ரைஸ் ஆகும். ஸோ காலைல அது செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி காலைல தான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைடில் பார்க்கவும் க்ளவுடாக இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திண்டுக்கல் கிளைமேட் இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறையா வ்ளாக் பண்ணலாம், பட் இப்போதைக்கு நம்மளால் முடியாது. ஸோ இதான் மாடி. இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபேன் போடுறதுனால பயங்கரமாக வேர்த்துச்சு. ஸோ அதனால் இதை நினச்சிக்காதீங்க. தென் இதான் என்னோடய ரூம் பார்த்தீங்கன்னா. இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப போதுமான ஒரு ரூம் தான் சொல்லலாம். தென் இங்கே நல்ல ஒரு பெரிய வால் இருக்குது. ஸோ நம்ம ட்ரைபாட் வச்சு நிறைய வீடியோ ஷூட் பண்ணலாம். தென் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து கொண்டு வரலாம். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் போடணும். மேக்ஸிமம் நம்ம வந்து vlog நிறையா பண்ணலாம்னு சொல்லி ஐடியா இருக்குது. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய vlog இருக்கும். தென் பெரிய ரைட் கூட இருக்கலாம். ஓகே, தென் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டிலே ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ டிலே ஆயிருந்தால் அதுக்கு வந்து சாரி. உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் நிறைய ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் தினமும். ஓகே, அதை நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எனக்கு தெரியலன்னா கூட பக்கத்தில் உங்கள்கிட்ட கேட்டுட்டு உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். தென் இதான் என்னோடய ரூம். ஸோ வெல்கம் டு மை ரூம். அவ்வளோதான், இதான் என்னோடய ரூம். போதும், இதுவே எனக்கு அதிகம் தான். ரூம் ரெண்ட்டு இதெல்லாம் கேட்டிங்கன்னா 2500 rupees ரூம் ரெண்ட்டு. ஓகே, கொஞ்சம் எனக்கு இது வந்து லிட்டில் கொஞ்சம் அதிகம், பட் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். தென் வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.